குட்டி பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கான மினி விலாக் வந்து பார்க்கலாமா? சாட்டர்டே வந்துட்டு நானும் என்னுடைய சிஸ்டர் ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க போன பிளேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலைகளுக்கு இடையில மேகங்கள் எல்லாமே சூழ்ந்து, அந்த கிளைமேட்டோட அவ்ளோ ஜில்லுன்னு சூப்பரா வந்து ஒரு வியூ வந்து எங்களுக்கு கிடைச்சிருந்தது. எஸ், நாங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாரியான ஏரியாஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனைவாரி முட்டல், மேட்டூர் அண்ட் கொடிவேரி இந்த மாரி நெறைய பிளான் பண்ணி, சரி ஓகே கிட்ஸோட எல்லாம் ஃபேமிலியா போறதுக்கு மேட்டூர் போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி நாங்க கிளம்பிட்டோம். ஸோ போன இடத்துல ஃபேமிலியா நெறைய விஷயங்கள் பேசி, விளையாண்டு, தண்ணீல அவ்ளோ என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு வந்து வந்திருந்தோம். இந்த குட்டி குட்டியான மெமரீஸ் எல்லாமே கிளிப்ஸா வந்து இதில ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய சிஸ்டரோட நான் இந்த 1 வீக் இருந்த ஜர்னி வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா வந்து இருந்தது. நாங்க பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு எந்திரிச்சோமா, சின்ன சின்ன வேலைகள் பார்த்தோமா, ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறது, கொஞ்சமா ஒரு குட்டி தூக்கம், சாப்பிடுறதுன்னு நெறைய விஷயங்கள் இருந்தது. பட் இன்னைக்கு 2 பேருமே கிட்டுக்கு வந்து ஒரு மாமா வந்து இருக்கும்போது, ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து நெறைய வேலைகள் செய்யறது அப்படின்னு இருந்தாலும் கூட, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கிடைச்சாவே அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் அதோட சேர்த்து ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது. எவ்ளோ சீக்கிரம் நம்ம வளர்ந்துருக்கோம், எவ்ளோ பொறுப்புகள் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கும்போது, டைம் ஸ்பீடா போனதே வந்து எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி குட்டி குட்டியான விளாக்ஸ்க்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.